போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக என்ன நம்ம வந்து மெயினாக தெரியும்னா டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்ன. டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்னா, இப்போ ஒரு நீரோட்டம் வந்து இப்படி போகுது, போட்டும் அந்த நீரோட்டத்து கூடயே போச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ அப் ஸ்ட்ரீம்னா என்னன்னா, அதே போட் வந்து நீரோட்டத்தோட ஆப்போசிட்டில் போச்சுன்னா அது பேர் வந்து அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து போட் வந்து நீரோட்டத்தை கூட அதோட போட்டோட ஸ்பீடு வந்து எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோட ஸ்பீடு வந்து தனியாக அது வந்து ஒரு எக்ஸ் km/h ஸ்பீடில் இருக்குது. அதே மாதிரியே ஒரு நீரோட்டத்து ஸ்பீடு வந்து ஒய் km/h ஸ்பீடில் இருக்குது. ஒரு டவுன் ஸ்ட்ரீமில் எப்படி வந்து ஆக்ட் ஆகும்னா, ஒரு போட் வந்து நீரோட்டத்து கூடயே போகிறதுனால அந்த போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஆட் ஆகி மொத்த ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் என்னவா கிடைக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஃபார் எக்ஸாம்பிள், போட்டோட ஸ்பீடு வந்து 5 km/h வச்சுக்கோம், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2 km/h வச்சுக்கோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் என்னவா இருக்குன்னா 5 + 2 7 km/h அப்படின்னு ஸ்பீடாக மாறும். ஆனால் அதே மாதிரியே அப்ஸ்ட்ரீமில் வந்து என்ன ஆகும்னா, இப்போ இந்த போட்டு வந்து ஸ்ட்ரீமோட ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுனால இப்போ என்ன ஆகும்னா ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் வந்து அதே மாதிரியே போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்னு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கும் அதே மாதிரி வேல்யூ செட் பண்ணுவோம். 5 km/h ஸ்பீடில் வந்து போட்டு போகுது, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2 km/h போகுதுன்னா, ஸோ ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் என்னவா இருக்குன்னா 5 - 2 3 km/h ஸ்பீடாக குறையும். ஓகே, இதுதான் ஜென்ரலாக பேசிக் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இன் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர், அதாவது ஒரு ஸ்டேபிளான தண்ணியில் போட் வந்து எந்த ஸ்பீடில் போகும், இப்படி 2 குவான்டிட்டி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் ½ இன்டூ ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். ஒருவேளை இந்த ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீமும் ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீமும் கொடுத்துட்டு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் மட்டும் தனியாக என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ½ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். ஓகே.